தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சனிக்கிழமை அம்மா ஜெபத்தில், ஆரோக்கிய தாய் மரியாள் ஜெபத்தில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கேற்போம். முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிங்கள் அன்பர்களே. திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் கடைசி நாளில் இருக்கிறோம். நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில ஆண்டவர் என்னை தொடுவார் என்ற நம்பிக்கை, ஆண்டவர் என்னை மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் தான் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் நம்பினார்கள். எனவே அது நிறைவாய் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வந்தார். நம்ம கூட நம்புவோம், இந்த கிறிஸ்துமஸ்ல அவர் வருவார். நம்ம அதற்காக தயாரிப்போம். அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கை, இந்த எதிர்நோக்கின் அடிப்படையில் ஒவ்வொரு சிந்தனைகளையும் வழங்கி கொண்டு இருக்கிறேன். அதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அம்மா தாய் மரியாவே, எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்கள் தேவைகளை எல்லாம் வைத்து எங்களுக்காக ஜெபிங்க அம்மான்னு கேளுங்க. அம்மா ஜெபித்தால் நடக்கும். அம்மா ஜெபித்தால் ஆண்டவர் நம்மை தொடுவார். அம்மா ஜெபத்திலே வல்லமையான இறைவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். அம்மா நமக்காக ஜெபிக்கிறார். ஜெபமாலை தாங்குங்க, ஜெபமாலை ஜெபிங்க, ஜெபமாலை கரங்களை ஏந்தி அம்மா என் கூட வாங்கம்மா, நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபிங்கம்மா என்று உங்கள் தேவைகள் விண்ணப்பங்களை ஜெபிங்க. உங்களை எதிர்நோக்கலாம், உங்களை எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ்ல இது எனக்கு மாறணும், இந்த கிறிஸ்துமஸ்ல இது எனக்கு நடக்கணும், இந்த கிறிஸ்துமஸ்ல இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். கேளுங்கள் அன்பர்கள், அவர் தருவார். நற்கருணை ஆண்டவர் இங்க இருக்கிறார், கேளுங்க, அவர் தருவார். தாய் மரியா உனக்காக ஜெபிப்பார். அவர் துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன், மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக. இந்த இறுதி நாளில, முதல் வாரத்து இறுதி நாளில் தேடலில் இருக்கிறோம். நம்பிக்கை என்ன? தேடலிலே என்ன நம்பிக்கை? நான் ஆண்டவரை தேடுகிறேன், நான் அடைவேன். தேடல் இருக்கணும் அன்பர்கள் வாழ்க்கையில். தேடல், இந்த உலகத்துல சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நிறைய தீமை பெருகி இருக்கிறது, ஆன்மீகம் குறைந்திருக்கிறது என்றால் இல்ல. ஆன்மீகமும் இருக்கு. ஆன்மீகத்தை தேடி ஓடுகிறவர்கள் அதிகம். அதனால்தான் ஆன்மீகத்தில் ஏராளமான ஊழல்லாம் இருக்கு. ஆன்மீகவாதிகள்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் ஆன்மீகம் தேடி ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சரியான ஆன்மீகத்தில் இல்லாமல் தவறான ஆன்மீகவாதிகளிடம் சிக்கிக் கொள்வதால் அந்த ஆன்மீகவாதி பெறுகிறான், அவன் மக்களையும் சுரண்டுகிறான். அதற்கு உதாரணங்கள் பல, எல்லா மதத்திலும் இது இருக்கிறது. ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள். எனவே பிரியமான இறைவர்கள், அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் அதை தான் சுட்டி காட்டுகிறான். இன்றைக்கு நற்செய்தி பாருங்க. இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வார்த்தை வாசிங்க. ஆண்டவர் பல ஊருக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நற்செய்தியில சிற்றூர்கள், ஊர்கள், எல்லா இடத்துலையும் சென்றுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்கள் ஆயனில்லா ஆடுகளை போல இருக்கிறார்கள், இவங்களுக்கு சரியான ஆயன் இல்ல என்பதை உணர்கிறார். எனவே சீடர்கிட்ட சொல்கிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே தன் சீடர்களை பணிக்காக அனுப்பி வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம் உன்னை என்னை அனுப்புகிறார். போய் தேடு, வாழ்க்கையை தேடு. வாழ்க்கையில் எது இல்லையோ அதை இறைவனிலும் தேடு. தேடல் உள்ள மனிதன் மட்டுமே பெற்றுக்கொள்வான். நீங்க ஒரே இடத்துல இருந்துகிட்டு கிடைச்சிடும் நினைக்காதீங்க. லைஃப்ல அச்சீவ்மெண்ட் இல்லையா, தேடு, தொடர்ந்து முயற்சி எடு. தோல்விகள் எல்லாம் வெற்றியுடைய பாதைகளை, தோல்விகள் எல்லாம் அடுத்த இடத்தை நோக்கி நீ நகர்ந்து போ. இந்த இடத்துல அது இல்ல, அடுத்து தேடி போ. அழுது கொண்டு இருக்காத, பின்வாங்காத என்பது சொல்வது அல்ல தோல்விகள். இது இல்ல, வேற பாதை இருக்கு, அங்க போ, இதை விட அதிகமா கிடைக்கும் சொல்வதுதான் தோல்விகள். தேடிக்கிட்டே இரு. வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, போ, ஆண்டவர்கிட்ட போ. நற்கர் முன்னாடி உட்கார்ந்து கேளு, ஆண்டவர் நிம்மதி இல்லப்பா என்ன தொடுங்கப்பான்னு கேளு. கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறியா, வாழ்க்கையை நோக்கி ஓடு, புதியதை தொடங்கு. அதுக்கான இந்த ஆராதனையிலே அதுக்கான ஆசீர்வாதத்தை ஒப்புக்கொண்டு ஜெபி. மாறும், நடக்கும், ஆண்டவர் நடத்துவார். ஏராளமானவர்கள் மாற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆண்டவரால். ஏராளமானவர்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆண்டவரால். ஏராளமானவர்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது. தேடல் இருந்ததால், தேடலிலே ஒரு தெளிவு இருந்தால், தேடல் ஆசீர்வாதம் அன்பர்களே. அம்மா தாய் மரியா தன் அழைப்பின் போது அம்மாக்கு எதுவுமே விளங்கல, ஆனா அந்த ஆன்மீகத்துல தேடிக்கொண்டே இருந்தார். விளைவு பாருங்க, இன்றைக்கு தாய் மரியா விண்ணகம் பண்ணங்க ராணியாக இருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் வேளாங்கண்ணியில், அந்த பெசனங்கள், நம்ம ஊர்ல இதெல்லாம் நடக்குது அல்லவா. அம்மா எனக்காக ஜெபிங்க, அம்மா ஜெபிங்க ஜெபிங்க. அம்மா கடவுள் அல்ல, ஆனா கடவுளின் தாயாக இருந்த ஆண்டவர்கள் எப்படி பெற்று தருகிறார்கள் என்றால், தன் வாழ்க்கையில் அந்த தேடல் அம்மாவுக்கு இருந்தது. இது எத்தகையதோ என்று எண்ணியவர் தான் தாய் மரியா. இந்த
ஆண்டவருடைய கொடுக்கிற அந்த அழைப்பு எத்தகையதோ என்று எண்ணியவர் தான். ஆனா இன்றைக்கு இந்த அழைப்பை கடவுள்கிட்ட இருந்து நமக்காக ஜெபம் பண்ணி ஜெபமால மூலமா இதை ஒரு கருவியா பயன்படுத்தி அம்மா இந்த ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அம்மா எத்தகையதோ என்று நின்று விடவில்லை. அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அந்த ஆன்மீகத்திலே பயணித்தார்கள், அதில் தேடலில் இறங்கினார்கள். ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். உனக்கும் கொடுப்பார். உன் குழப்பத்துக்கு வெளிப்பாடு உண்டு, உன் வாழ்க்கைக்கு வெளிப்பாடு உண்டு. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது எங்க கிடைக்கும் என்ற வெளிப்பாடு உனக்கு உண்டு. செவி பெற்றுக்கொள்வார். எனவே எதெல்லாம் குழப்பங்களோ, எதெல்லாம் தெளிவில்லாம இருக்கிறதோ, இதெல்லாம் மாறிட்டா என் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதை இந்த ஆராதனை வச்சுட்டீங்க. அவர் நம்மை தொடுகிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? உங்க தேடல் எல்லாம் வைங்க. நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஓ ஆண்டவரே, இதோ இந்த நாளில திருவரை காலத்துடைய கடைசி நாளில் இருக்கிறோம், முதல் வாரத்தினுடைய கடைசி நாளில் இருக்கிறோமே, நம்பிக்கை என்ற கடைசி நாளில் இருக்கிறோமே. அப்பா, எங்க நம்பிக்கை இல்லை, நாங்கள் தேடியதெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம். அப்பா, நீங்கள் எங்களை தொடுகிறீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை மாற்றுகிறீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் விண்ணப்ப கமெண்டில் அனுப்புகிறார்களோ அதற்காக ஜெபிகள் என்று என்ன விண்ணப்பங்கள் அனுப்பினார்களோ ஒன்றை உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா, நீர் அவர்களை தொடுகிறீர் என்று விசுவாசிக்கிறேன். அவர்கள் நம்பிக்கையிலே உமது ஆற்றலை, உமது கிருபையை பெறுகிறார்கள் என்று நம்புகிறேன். வல்லமான இறைவன்